எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் களத்திலே எண்ணற்ற கட்சிகள் இணைந்து போட்டியிடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு உயர்ந்த தத்துவத்தை கொண்டு போட்டியிடுகிறோம். எல்லாரும் அவரவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, ஆட்சியினுடைய செயல்பாடு இவற்றையெல்லாம் எடுத்து வைத்து பேசுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி என் மக்களுக்கு சேவை செய்வோம், தொண்டாற்றுவோம் என்று, எப்படி இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம் என்பதை கருத்தியலாக பல ஆண்டுகளாக முன்வைத்தோம், காகிதத்தில் முன்வைத்தோம், எங்கள் தத்துவத்தை தாள்களில் தந்தோம். படிக்கிற பழக்கம் குறைந்து விட்டதால் தமிழ் எழுத படிக்க தெரியாத 2-3 தலைமுறைகள் உருவாகிவிட்டதால் இப்போது உங்கள் பிள்ளைகள் காணொளி ஆவணங்களாக எங்கள் கனவுகளை உங்கள் கண்முன் விரிக்கிறோம். அது வலையொலிகளில் இருக்கிறது. அதை உள்ளங்கைகளில் உலகத்தையும் ஊடகத்தையும் வைத்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அதை பார்க்கலாம். பார்த்துவிட்டு இந்த நாடு யார் கையில் இருந்தால் சரியாக இருக்கும், யாருடைய கைகளில் இருந்தால் மக்களும் நாடும் பத்திரமாக பாதுகாப்பாக இருப்பார்கள், வருங்கால பிள்ளைகள் யாருடைய ஆட்சியில் வளர்ச்சியை தொடுவார்கள் என்பதை நீங்கள் ஆய்ந்தறிந்து இந்த தேர்தலை அணுக வேண்டும். நாங்கள் முன்வைக்கிற கோட்பாடு என்பதும் கருத்து என்பதும் ஆட்சி முறை என்பதும் புதுச்சேரிக்கோ தமிழ்நாட்டுக்கோ மட்டுமல்ல, உலக பொதுமைக்குத்தான். புவி வெப்பமாகிறது என்கிறார்கள், பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். பருவநிலை மாறுகிறதா, மாறியதா, நாம் மாற்றினோமா என்ற கேள்விக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. உங்களுக்கு வெயிலடித்தால் நீங்கள் குடை பிடிக்கிறீர்கள். பூமி தாய்க்கு வெயிலடித்தால் குடை பிடிக்க வேண்டும். அந்த குடை ஒரே குடைதான், பச்சை குடை. அது மரம் வளர்ப்பது ஒன்றுதான். கிளீன் இந்தியா கொண்டு வந்த என் நாடு கிரீன் இந்தியா கொண்டு வரவில்லை. 800 கோடி மக்கள், உலகிலே 100 கோடி மக்களுக்குத்தான் குடிநீர் இருக்கிறது. அந்த குடிநீர் 2 விழுக்காடு இருக்கிறது. அதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காமல், இதை விற்றால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்த மூளைதான் உலக உயிர்களுக்கான துரோக மூளை. அந்த சிந்தனை தான் கொடும் சிந்தனை, துரோக சிந்தனை. அதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர் விற்பனை பண்டம் அல்ல என்று தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்ப எல்லா உயிர்களுக்கும் நீரை கிடைக்க செய்ய வேண்டும். நிலத்தடி நீரின் வளத்தை பெருக்க வேண்டும். நாட்டு குடிகளுக்கு, தன் நாட்டு மக்களுக்கு, என் சொந்தங்களுக்கு தூய குடிநீரை தடையின்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது உலக புதுமைக்கான அரசியல். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். புவி ஏன் வெப்பமாகிறது? நச்சு அலைகளால் எழுப்பப்படுகிற புகை, தூசு, இந்த வாகனங்கள், இந்த கார், பைக் வெளியிடுகிற புகை, பல ஆயிரம் ஆண்டுகளாக பூமிக்குள் மக்கி கிடந்த, புதைந்து கிடந்த எரிபொருள்களை எடுப்பது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே, தஞ்சை மண்டலத்திலே, ராமேஸ்வரத்திலே, பல பகுதிகளில், புதுச்சேரியில் மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்று எடுப்பது. இந்த மீத்தேன், ஈத்தேனுடைய வாழ்நாள் மிக குறைவு, பயன்பாடும் குறைவு. நீங்க நன்கு கவனிச்சுக்கணும். இப்போ நிலக்கரி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எப்படி வருது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதைந்த மரம், செடி, கொடிகள் மக்கி மண்ணோடு மண்ணாகி அழுத்தத்திலும் வெப்பத்திலும் கரியாகிறது. அந்த கரியை எடுக்கும் போது, நிலக்கரி எடுத்து அதன் பொருட்டு இருக்கிற எரிசக்தி, அதுதான் அதிகமாக காற்றை நஞ்சாக்குகிறது, மாசுபடுத்துகிறது என்கிறார். பிறகு இந்த வாகனங்கள் வெளியிடுகிற புகை, நச்சு ஆலைகள், ஸ்டெர்லைட்டு, அணு உலை,
சிப்காடு, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இவையெல்லாம் வெளியிடுகிற அந்த நச்சு காற்று மேலே போய் காற்றை மாசுபடுத்துகிறது. சரியாக பூமியில் இருந்து என் அன்பு சொந்தங்களே 15-20 கிலோமீட்டரில் கருப்பு போர்வை போல ஒரு படலம் போல இந்த புகைகள் எல்லாம் போய் படர்ந்து அடர்ந்து நின்று கொள்கிறது. பகலிலே சூரிய ஒளி பூமிக்கு வருகிறது. அந்த சூரிய ஒளி, இந்த வெப்பம், இப்போது நாம் அந்த வெப்பத்தை தாங்கி நிற்கிறோம். இரவிலே அந்த வெப்பம் மேலே நீராவிய மேலே நீல அலை கதிர்களாக மேலே போகிறது. மேலே போய் அங்கே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலே போய் குளிர்ச்சி அடைகிறது. ஆனால் மேலே போக விடாமல் இந்த நீல அலை கதிர்களை அப்படியே மேலே போக விடாமல் தடுத்து நிறுத்துகிற அந்த கருப்பு படலம் இந்த பூமியிலிருந்து போகிற இந்த நச்சு காற்றுகள் தான். அதனால் அந்த வெப்பம் மேலே போகாமல் பூமியிலே நிற்பதால் புவி வெப்பமாகிறது. அளவு கடந்த கொதிநிலைக்கு சூடு உருவாகிறது. அதனால் என்ன, கீழே அடுப்பை வைத்து மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து கீழே அடுப்பை எரித்தால் உலை எப்படி பொங்கி கொட்டுமோ அப்படி இந்த புவி வெப்பமாகுதால் நிலம் தகிக்கும். கடல் நிலப்பரப்பிலே பூமி பந்திலே 70 விழுக்காடு நீர், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. 70 விழுக்காடு கடல் தான். இந்த 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அதில் காடு மலைகள் 10 விழுக்காடு போய்விட்டால் 20 விழுக்காடு நிலப்பரப்பில் தான் இந்த உயிரினங்கள், இந்த மனிதர்கள். இதில் எப்படி அடுப்பு கீழே இருந்து நெருப்பெறியும் போது உலை பொங்குமோ அப்படி புவி வெப்பமாகுது போது கடல் பொங்கும். கடல் பொங்கும். கொதிக்கிற நீரில் நீங்கள் எதை போட்டாலும் உயிரோடு செத்து போகும். அது மாதிரி கொதிக்கிற கடலுக்குள் உள்ளே இருக்கிற உயிரினங்கள், மீன், நண்டு, இறால் போன்ற பலவடிக்கணக்கானவர்கள் செத்து போகும். உங்களுக்கு தெரியாது என் அன்பு சொந்தங்களே, நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் மூச்சு காற்று. மரம் 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 என்று நாங்கள் பேச காரணம், மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று நாங்கள் பேச காரணம், மரம் என்பது மரம் அல்ல, நம் உயிர். எப்படி உயிர்? எல்லா உயிரினங்களும் உலகிலே நச்சுக்காற்றை வெளியிடுவார்கள், நற்காற்றை சுவாசிப்பார்கள். ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவார்கள், கரியமிளவாயுவை, நச்சுக்காற்றை வெளியிடுவார்கள். ஆனால் உலகில் மரங்களும் தாவரங்களும் செடி கொடிகளும் தான் நச்சுக்காற்றை, கார்பன் டை ஆக்சைடை, கரியமிளவாயுவை சுவாசித்து ஆக்சிஜனான மூச்சுக்காற்றை வெளியிடும். அப்போது நீங்களும் நானும் சுவாசிக்கிற மூச்சுக்காற்று உயிர் இந்த மரங்கள் என்பதை மறந்தால் நீங்கள் மனிதர்கள் தானா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப மரம் என்பது மரம் அல்ல, நம் உயிர் என்பதை நீங்கள் உணராதவரை நாங்கள் என்ன போதித்தாலும் உங்களுக்கு புரிய வராது. அப்போ இந்த மரம் வளர்ப்பது ஒன்றுதான் புவி வெப்பமாவதை தடுக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த மரங்களிலிருந்து வந்த ஆக்சிஜன் உலகத்தின் நுரையுறல் என்கிற அமேசான் காடுகள் 20 விழுக்காடு காற்றைத்தான் தருகிறது. வெறும் 20 விழுக்காடு. எல்லா மரங்கள் இதிலே வேப்ப மரம் பகலில் தான் ஆக்சிஜனை தரும், மூச்சு காற்றை தரும். இரவில் கரியமிளவாயுவை, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால தான் நம் முன்னோர்கள் இரவிலே வேப்ப மரத்திற்கீழே படுக்காதீர்கள் என்று சொல்ல காரணமாக தான் பேய் அடித்துவிடும் என்று. ஏன் இங்கே வந்து டிவிக்கிற? போ அங்கிட்டு போய் கடைகள் போடா, டே போடா, டே போடா, போடா போடா, டிவி கேயா அவனை கூட்டிட்டு வாடா. அவனை கூட்டி வா. வாடா டிவி எடுத்துட்டு போடா. இங்க வாடா டிவிடா, வாடா அவனை கூட்டாடா. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். வாங்கடா, டேய் நீங்க கோமாளிகள் பிள்ளைகளடா, போராளி பிள்ளைடா. டே தம்பி, என் அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். நீங்க லட்சியவாதிகள், அவங்க ரசிகர்கள். வாடாடே, அங்கே இருந்து டிவிடா, அங்க இருந்து வீடா. ஐயோ கெப்ப, அவனுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான்.
சரி வா வா. டேய் டேய் ஓயா. என் அன்பு சொந்தங்களே, உலகத்தின் நுரையீரல் என்று சொல்லப்படுகிற அமேசான் காடுகளிலிருந்து, மொத்தமாக மரங்களிலிருந்து நமக்கு 20 விழுக்காடு தான் மூச்சு காற்று என்கிற உயிர் காற்று, அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது. குறிப்பாக ஆலமர அரச மரங்கள் தான் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுகிறது. இதிலே அதனால்தான் நமது முன்னோர்கள் கோயிலை கட்டி குளத்தை வெட்டி அங்கே வேப்ப மரம் புளிய மரத்தை வளர்க்காமல் ஆலமரம் அரச மரத்தை வளர்த்தது காரணம் அதுதான். நம்முடைய வழிபாடு என்பது, நம்மியல் மெய்யியல் கோட்பாடு என்பது ஒரு அறிவியல். அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது மீதி இருக்கிற 80 விழுக்காட்டு ஆக்சிஜனை மூச்சு காற்றை நமக்கு தருவது பூமியில் பெரும் பரப்பாக இருக்கிற நீர் பரப்பாக இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் ஆக்சிஜன் வருகிறது. அது எங்கிருந்து? ஆல்கா என்ற அறிவியல் பெயர் கொண்ட நீல பச்சை பாசி என்கிற தாவரத்தில் இருந்து, அங்கிருந்துதான் நமக்கான ஆக்சிஜன் வருகிறது, இந்த மூச்சு காற்று. இப்ப புவி வெப்பமானால் கடல் நீர் வெப்பமாகி அங்கே இருக்கிற அந்த ஆல்கா என்கிற தாவரங்கள் கருகி இறந்து போனால் நமக்கு மூச்சு காற்று வராது. பூமி அழிவதை தவிர வழி இல்லை. ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிதோ அதுபோல 2 மடங்கு பரப்பளவில் கடலுக்குள் பாலித்தீனும் பிளாஸ்டிக்கும் குலைமமும் நெகிழியும் நிறைந்து கிடக்கிறது. கடலுக்குள் இருக்கிற மீனின் எண்ணிக்கையை விட நெகிழிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுகிறார். கடலில் நதி எங்கே கலக்கிறது? நெகிழிதான் கலக்கிறது. நெகிழியின் பெரிய அகழியாக கடல் மாறிவிட்டது என்கிறார். அப்படி போனால் கடல் அழிவையும் இந்த பூமி அழிவையும் நம்மால் தடுக்க முடியாது போகும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் மரங்கள் வளர்க்க வேண்டும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறோம். நாங்கள் வரும்போது இந்த பூமியை அணுகுண்டு போட்டு அழிக்க வேண்டும் என்று பிளாஸ்டிக் பாலித்தீனை போட்டாலே பூமி அழிந்துவிடும் என்கிறார்கள். எனவே இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக், இந்த மக்காத இந்த நச்சு குப்பைகளை தடை செய்து அதற்கு மாற்றாக மாற்று பொருளை, பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு பதிலாக சணலிலிருந்து வர பைகள், வாழை நாரிலிருந்து வர பைகள், துணிகளிலிருந்து வர பைகள், மரவள்ளிக்கிழங்கிலிருந்து செய்யப்படுகிற பைகள், இதுக்கு மாற்றாக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்கிறோம். அதுபடித்தான் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றை மாற்றி மாற்றி சிந்திச்சு ஒரு மகத்தான கனவை சுமந்து உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலங்களிலும் வீதி வீதியாக கடந்த 16 ஆண்டுகளாக சுற்றி வருகிறோம். இந்த நிலத்தில் 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலை களத்திலே நிற்கிறோம். வாக்குக்கு காசு கொடுக்காது, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காது நின்ற எங்களை திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இவர்களை தாண்டி 3வது தனித்த பெருத்த கட்சியாக, பெரிய கட்சியாக வளர்த்தவர்கள் என்னுயிர் சொந்தங்கள் நீங்கள் தான். இப்போதும் நாங்கள் வாக்குக்கு காசு தர மாட்டோம். எங்களுக்கு உங்கள் வாக்கை பற்றிய கவலை இல்லை. உங்கள் வாழ்க்கையை பற்றி தான் எங்கள் கவலை. நாங்கள் ஓட்டுக்காக வந்து இங்கே கத்தி நிற்கவில்லை. இந்த நாட்டுக்காக, நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, என் முன்னால் நிற்கிற என் தம்பி தங்கைகள், என் தாய் தந்தையருக்காக பேசவில்லை. வருங்கால சந்ததிகள், அடுத்த தலைமுறை தளிர்களுக்காக உங்கள் பிள்ளைகள் இந்த வெயிலிலே வேர்வை கொட்ட நின்று தொண்டை தண்ணி வரல கத்திக் கொண்டிருக்கிறது. காரணம் அதுதான். எல்லோரும் வைக்கிற கருத்துக்களை பாருங்கள். எவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அக்கறையாக பேரன்பு கொண்டு இந்த மரத்தை, இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நாட்டை, இந்த மொழியை, இந்த இனத்தை, இந்த நிலத்தின் வளத்தை காதலிப்பவர்கள் யார்? நேசிப்பவர்கள் யார் கையிலே நாடு இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் என்பதை ஆய்ந்து அறிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். 9ஆம் தேதி நீங்கள் செலுத்த போற வாக்கில் நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ இருக்கிறது. எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையின் பாதுகாப்பு அங்குதான் இருக்கிறது. உணவருந்தி விட்டுத்தான் வாக்கு செலுத்த போவீர்கள். நம்மிடத்திலே ஒரு சொலவடை உண்டு, ஒரு சொல் உண்டு, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று. அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும், உயிருள்ளவரை நினைக்க வேண்டும், உயிராக நினைக்க வேண்டும். நீங்கள் உணவறிந்து விட்டுத்தான் செல்வீர்கள். இவர்கள் ஃப்ரிட்ஜ் கொடுப்பார்கள், இவர்கள் மிக்சி கொடுப்பார்கள், இவர்கள் கிரைண்டர் கொடுப்பார்கள். அதில் எதை அரைப்பீர்கள்? ஃப்ரிட்ஜுக்குள் எதை வைப்பீர்கள்? காய்கறி, பழங்களை, கீரையை.
அதை யார் கொடுப்பா? அதை என் விவசாயி தான் கொடுப்பார். மிக்சியில் மசாலா மாவை அரைப்பீர்கள், மிளகாய், மல்லி, மஞ்சள், அதை விவசாயி தான் தருவார். உழவர் குடியோன் இல்லை என்றால் உணவு இல்லை. அதனால்தான் உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிலத்திலே நிற்கிறோம். ஆகவே என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, என் உயிரிமினி உடன் பிறந்தார்களே, வாக்கை செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். உங்கள் தட்டில் உணவு வர காரணமாக இருந்தவன் யாரென்று ஒரு நொடி சிந்தியுங்கள். அது விவசாயிதான், அது விவசாயிதான். அதை எண்ணத்தில் கொண்டு செல்லுங்கள், எண்ணத்தில் கொண்டு செல்லுங்கள். வாக்கத்திற்கு செல்லுங்கள். வாக்கு பெட்டியிலே நீங்கள் எண்ணத்தில் கொண்டு சென்ற விவசாயி எங்கள் சின்னத்தில் இருப்பான். அவனுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க உணவளித்து காத்த உனக்கு நன்றி என்று தொடுங்கள். அந்த தொடுதலில் தான் உங்கள் பிள்ளைகளுக்கான தரமான கல்வி, சமமான கல்வி, சரியான கல்வி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்கேற்ற வேலை காத்திருக்கிறது. அந்த தொடுதலில் தான் உங்களுக்கான சரியான சமமான தரமான உயர்ந்த மருத்துவம் காத்திருக்கிறது. அந்த தொடுதலில் தான், அந்த ஒற்றை விரலில் தான் உங்களுக்கான குடிநீர், தூய குடிநீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சுவாசிக்க நல்ல காற்று, படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல வேலை, எரிக்க தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, பயணிக்க சிறந்த போக்குவரத்து, எல்லாம் கிடைக்க வாய்ப்பை ஒற்றை விரலால் உங்களால் உருவாக்க முடியும். விவசாய சின்னத்திற்கு வாக்களித்தார். இரட்டலைக்கு வாக்களித்தீர்கள், உதய சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள், கை சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள், தாமரைக்கு செலுத்தினீர்கள், ஐயா ரங்கசாமி அவருடைய சின்னத்திற்கெல்லாம் வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள். ஆனால் காலங்காலமாக நீங்கள் தோற்று போனீர்கள். இந்த ஒரு இடத்தில் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எனவே என் அன்பு சொந்தங்களே, இந்த தொகுதியில் இங்கே போட்டியிடுகிற உன் தொகுதி எதுடா? என்னுடைய அன்பு தங்கை தட்டாஞ்சாவடியில், பாண்டிச்சேரியில் போட்டியிட தட்டாஞ்சாவடியில் கார்த்திக் குமாரி அவர்களுக்கு, அழகுக்கலை வல்லுனர் என்னுடைய தங்கை கார்த்திக் குமாரி அவர்களுக்கு விவசாய சின்னத்தை வாக்கை செலுத்தி அவரை வெற்றி பெறச் செய்து நீங்களும் வெற்றி பெறுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக தங்கச்சி வேண்டா, என் அன்பு தங்கைக்கு கதிர்காமம் தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் என் அன்பு தங்கை சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்களும் வெற்றி பெறுங்கள், என் தங்கையும் வெற்றி பெறச் செய்யுங்கள். இந்த வெற்றி நம் மொழிக்கானது, நம் இனத்திற்கானது, நம் மண்ணுக்கானது, நம் மக்களுக்கானது, வருங்கால பிள்ளைகளுக்கானது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக என் அன்பு சொந்தங்களே, வாடா தங்கச்சி, பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் வருகிற 9ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் என் தங்கை கௌரி அவர்களுக்கு வேளாண் குடிமகள், உழவகத்திற்கு உணவளிக்கல உயர்ந்த குடிமகன், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், சுழந்து மேற்பின்னது உலகம் அதனால் உழந்து முளவேதவை, உழவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திரு பொருட்டு, உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டாம் என்பர்க்கும் நிலை என்று வள்ளுவ பெருமான பகுத்து வகுத்து தந்த மறைமொழியில் போதித்தது போல உழவர் குடி வாழ வேண்டும், உலக வாழ வேண்டும் என்றால் என் தங்கைக்கு கௌரி அவர்களுக்கு ஊசுடு தொகுதியில் விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்திரா நகர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை விவசாய தொழில்நுட்பவியல் படித்த என் தங்கைக்கு தேவிகா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். இந்த நாட்டில் எந்த சின்னமும் தோற்கலாம், விவசாயி தோற்றான் என்ற செய்தி வரக்கூடாது. இத்தனை கோடி விவசாயிகள் நிறைந்து வாழுகிற நிலத்தில் விவசாயி நின்றான் வென்றான் என்றுதான் வரலாற்று பதிவு வர வேண்டும். அடுத்ததாக பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சித்ரா செல்வம் அவர்களுக்கு
விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றியும் அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. புதுச்சேரியில் என் தம்பிகளும் தங்கைகளும் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.